தமிழகத்தில் பரவலாக காய்ச்சல் பரவி வரக்கூடிய நிலையில் இதற்கான காரணம் என்ன, இது எந்த வகையான காய்ச்சல், இதற்கான அறிகுறிகள், இதற்கான தடுப்பு முறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே தொற்றுநோய் நிபுணர் சுரேந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்ப தமிழகத்துல பரவலா காய்ச்சல் பாதிப்பு இருக்கு. இது எந்த வகையான காய்ச்சல் தற்போது பரவி வருது? இப்போ ரீசெண்ட் வீக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபீவர் நிறைய கேசஸ் நம்ம பாக்குறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃபீவர் வந்துட்டு ஒரு 2 to 3 days ஃபீவர் இல்ல 1 day ஃபீவர் அது மாதிரி வர்றாங்க. இல்ல ஒரு 10ல ஒரு 8 பேருக்கு இந்த ஃபீவர் வந்து வைரஸ்னால தான் வருதுங்க. வைரஸ் காய்ச்சல்னால தான் வருது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபீவர் இருக்கு, பட் மோஸ்ட்லி வைரல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூ வைரஸ் இல்ல நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் தான் நம்ம பாக்குறோங்க. இந்த காய்ச்சல் எதுக்காக வருது? இப்ப நீங்க ஃப்ளூ சொல்றீங்க, இன்ஃபுளுன்சா. இப்போ இந்த காய்ச்சல் எதனால வருது, அப்புறம் இதற்கான அறிகுறிகள் என்ன? இந்த ஃப்ளூ வைரஸ் அப்படின்றது நம்ம த்ரோட்டு மற்றும் நுரையீரல் இது மாதிரி மூச்சுக்குழாயை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். இது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய தன்மை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவருக்கு ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இன்னொருத்தர் பக்கத்துல இருந்து அவர் இருமும் போதோ தும்மும் போதோ இல்ல ஈவன் பேசும்போதோ ஒரு 3 feet டிஸ்டன்ஸ்க்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிற இடத்துலயும் அந்த வைரஸ் தொற்று இருக்கும். சோ அதை நம்ம தொடும் போதோ அதை நம்ம முகத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த வைரஸ் நம்மள இன்ஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வேகமா பரவக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இப்போ ஒரே வீட்டுல ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தா அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா இருக்கும்போது ஈஸியா பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கிரௌடட் பிளேசஸ்ல இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அடுத்தடுத்து இன்னொருத்தவங்களுக்கு ஃபேமிலியில இன்ஃபெக்ஷன் பரவி சிம்டம்ஸ் வரும். இப்போ சிம்டம்ஸ் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரே சிம்டம்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. பட் மோஸ்ட் காமன் சிம்டம் அப்படின்னு பார்த்தாக்கா மெயின் ஆஃப் ஃபீவர். நிறைய பேர் சொல்றது உடம்பு பயங்கரமா வலிக்குது, உடம்பு வலி இருக்குது, அசதியா இருக்குது, எந்திரிக்க முடியல, வேலை செய்ய முடியல. ஸோ இது ரொம்ப காமனான சிம்டம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சளி இருக்கலாம், இருமல் இருக்கலாம், தும்மல் இருக்கலாம், மூக்குல தண்ணி வரலாம், தொண்டையில எரிச்சல் இருக்கலாம். ரொம்ப ரேரா சில பேருக்கு இது ரொம்ப சீரியஸ் இன்ஃபெக்ஷனா மாறும்போது மூச்சு திணறல் வரலாம், சுயநினைவு குறைஞ்சு போகலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ மெஜாரிட்டி இப்போ 99% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து இது ஒரு மைல்டு சிம்டம்ஸோடய வந்துட்டு போயிடும். ஒரு 3 to 4 days இருந்துட்டு தானாவே இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். ஒரு 1% கீழே யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ, ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கோ, பிரஷர், ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இல்லை குழந்தைங்க 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, இல்லை 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, 65 வயசுக்கு மேலே இருக்கிற முதியவர்கள், இவங்களுக்கு இந்த வைரஸ் பாதிப்பு வந்து ரொம்ப தீவிரமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பாப்புலேஷன் மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அசஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் தேவைப்படுமா, அவங்களுக்கு மெடிக்கல் கேர் நம்ம வேகமாக அவங்களுக்கு நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். இப்போ இது வழக்கமாக வரக்கூடிய காய்ச்சல் சளிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி வழக்கமா வரக்கூடிய காய்ச்சல் சளி மெஜாரிட்டி ஃப்ளூனால தான் வருது. சில வைரஸஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காது. நம்ம காமன் கோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ காமன் கோல்டுனா சில வைரஸஸ் ரைனோ வைரஸ், என்ட்ரோ வைரஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு லேசா ஒரு 2-3 நாளா சளி, இருமல், தும்மல்னு வந்துட்டு போயிடும். வேற ஃப்ளூ அப்படின்ற வைரஸ் வந்துட்டு நமக்கு வந்தது அப்படின்னா அது உடல் சோர்வு, அசதியும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 2 நாளா வேல்யூ செய்ய முடியாது, ஃபங்க்ஷனலாவும் இருக்க முடியாது. அது அந்த ஃபீவர் விடுறதுக்கே ஒரு 2-3 days ஆகும். பட் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 5 பேத்துக்கு இந்த ஃப்ளூ வைரஸ் பாதிப்பாச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் சிம்டம்ஸ் ஒவ்வொரு மாதிரி வரலாம். ஒருத்தருக்கு ஒரே நாள்ல சரியாயிடலாம், ஒருத்தருக்கு 3 நாள்ல சரியாகும், ஒருத்தருக்கு ஈவன் 5 to 6 days கூட ஆகலாம். இந்த ஃப்ளூ மட்டும் கிடையாது. இப்போ ஒரு சீசன், இது ஒரு சீசன் சொல்லுவோம். இந்த சீசன்ல வந்துட்டு ஃப்ளூ மாதிரியே நிறைய வைரஸஸ் இது மாதிரி மூச்சுக்குள்ளாய் அஃபெக்ட் பண்ணலாம். கொரோனா வைரஸும் அஃபெக்ட் பண்ணலாம், இல்ல நம்ம RSVன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வைரஸஸும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளூலேயே வந்து நமக்கு 3 to 4 டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்கு. அதுல எந்த ஸ்ட்ரெயின் வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் சில பேர் வந்துட்டு எனக்கு போன வாரம் தான் 2 நாள் ஜுரம் வந்தது, அதுக்கப்புறம் நல்லா இருந்தது, திரும்பவும் எனக்கு ஜுரம் வந்திருக்கு. ஸோ திரும்ப ஒரே மாசத்துல 2-3 தடவை இந்த மாதிரி காய்ச்சல்னால இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்ட்ரெயினும் வேற. ஸோ ஒரே பர்சன் பல ஸ்ட்ரெயின்களால திரும்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்போ காய்ச்சல் வந்தா யூஸ்வலா ஒரு 2 நாள் வீட்டுல இருந்து பார்த்துட்டு அப்புறம் வருவாங்க. இப்போ இந்த காய்ச்சல் வந்தா உடனடியா ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கறது அவங்களுக்கு வரணுமா? இதாவது அவங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்?
இப்போ காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அந்த காய்ச்சலோட தீவிரத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சில பேர் ஒரு மைல்டா காய்ச்சல் இருக்கலாம், பட் அவங்களால வேலை செய்ய முடியும், ஓரளவுக்கு ஃபங்க்ஷனலா இருக்க முடியும், வேற பெருசா அசதியெல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு 1 or 2 days அவங்க வெயிட் பண்ணலாம். உடனடியாக டாக்டர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பாராசிட்டமால் எடுத்துக்கலாம், வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீராகாரம் நிறைய சாப்பிட்டுக்கலாம், பிளாண்டான சாஃப்ட் டயட் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு 3ஆவது நாள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வைரஸ் தானே சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 2 நாளைக்கு மேல ஜுரம் குறையவே இல்லை, இல்ல ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேவே ஜுரத்தோட சேர்த்து தீவிரமான சிம்டம்ஸ் இருக்கு, அவங்களால சுத்தமா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க டாக்டர் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம யார் உடனடியாக டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ஃபெயிலியர், லிவர் ப்ராப்ளம், கிட்னி இஷ்யூஸ், டயாலிசிஸ்ல இருக்கிறவங்க, இம்யூன் சக்தி குறைபாடு உள்ளவங்க, சில பேர் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, முடக்குவாதம் இது மாதிரி நோய்களுக்கான இம்யூன் சக்தியை குறைக்கிறதுக்கான மருந்துகள் எடுத்துட்டு இருப்பாங்க இவங்க, பிளஸ் 1 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், அதுக்கப்புறம் 65 வயதுக்கு மேல இருக்கிற முதியவர்கள், இவங்களுக்கு டாக்டரை பார்க்கக்கூடிய த்ரெஷோல்ட் கம்மியா இருக்கணும். ஒரு 1 or 2 டேஸ்லயே அவங்களுக்கு சிம்டம்ஸ் முடியல அப்படின்னா இமீடியட்டா டாக்டர் பார்க்கறது நல்லது. ஏன்னா இந்த குரூப்ல அந்த வைரஸை தாண்டி இந்த வைரஸ் வந்தா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ 2 நாளைக்கு அப்புறம் இது வைரஸ் இன்ஃபெக்ஷனா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அவங்களால யூகிக்க முடியாது. அப்ப டாக்டர் பார்த்துட்டு ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கும் பட்சத்துல நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டியிருக்கும். அதர்வைஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த ரிஸ்க் குரூப் இருக்கிற பீப்புள் மட்டும் டாக்டர் ஏர்லியா பார்க்கறதுக்கான அவசியம் இருக்கு. இப்போ இந்த இன்ஃபுளுன்சா இந்த ஃப்ளூவோட இப்போ வேற காய்ச்சல், இப்போ டெங்கு மாதிரியான கேசஸும் நிறைய வருதா? ஆமா, நம்ம இந்த சீசன்ல அலாங் வித் வைரஸஸ், அந்த மாதிரி மூச்சுக்குழாய் அஃபெக்ட் பண்ற வைரஸஸ், ஃப்ளூ, கோவிட், இதை தவிர்த்து நம்ம என்னென்ன மாதிரி ஃபீவர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா டெங்கு ஃபீவர்ஸ் நிறைய பார்க்குறோம். ஏன்னா கொசுக்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ நிறைய பாக்கெட்ஸ்ல டெங்கு ஃபீவர் பார்க்குறோம். சிக்கன் குனியா வைரஸ் அந்த ஜுரத்தினால வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய ஜுரங்களும் நிறைய பார்க்குறோம். அது தவிர்த்து டைஃபாய்டு ஜுரமும் பார்க்குறோம். பட் யூஸ்வலி டைஃபாய்டு ஜுரம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபீவர் ஒரு 5 நாளைக்கு மேலே குறையாம போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சில சமயம் தலைவலி அதிகமாக இருக்கலாம், லூஸ் மோஷன் இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கலாம். ஸோ அந்த சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ யாருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்படின்னா அதிகமாக ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்றவங்க, ஃபுட் சேஃப்டி சரியா இல்லை அப்படின்னா, ஓல்டு ஃபுட் சாப்பிட்றது, ஸோ ஃபுட் அண்ட் வாட்டர் சேஃப்டி சரியா அவங்க பார்த்துக்கலைன்னா இந்த மாதிரி டைஃபாய்டு ஜுரம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கொசு அதிகமாக இருக்கிற இடத்துல டெங்கு, சிக்கன் குனியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ பரவி வரக்கூடிய இந்த ஃப்ளூ வந்தா பொதுமக்கள் அச்சப்படணுமா? இது ரொம்ப தீவிரத்தன்மையுடையதா? அதே போல இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன? ஃப்ளூ ரொம்ப அச்சப்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஏன்னா இது பரவலா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வைரஸ் தான். எல்லா இடத்துலயுமே இந்த வைரஸ் இருக்கு. ஒவ்வொரு சீசன்ல வரும். பட் பர்டிகுலரா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம தட்பவெட்ப நிலைகள் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல. நமது டிராபிக்கல் கண்ட்ரின்றதுனால இது நமக்கு சீசன்ஸ் மாறிட்டே இருக்கும். திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால ஃப்ளூ நம்ம ஊர்ல வருஷம் முழுக்கவே இருக்கு. எப்ப வேணாலும் ஒரு வருஷத்துல அந்த 12 மாசத்துல எப்ப வேணா ஃப்ளூ வரலாம். அந்த ஃப்ளூ இருந்துட்டே இருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம போஸ்ட் மான்சூன் சொல்லுவோம், அந்த டைம்ல அது பீக் ஆகும். அந்த திடீர்னு கூட்டமா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்ம முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறதுனா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேக்சின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலி நாங்கள் பேஷண்ட் சொல்றது ஆகஸ்ட் மாசம் இல்ல ஜூன் ஜூலை மாசம் வேக்சின் எடுக்க சொல்லுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு சீசன் பீக் ஆகும் அப்படின்றதுனால. இந்த வேக்சின் எதுக்கான வேக்சின்? ஃப்ளூ வேக்சின். ஸோ ஃப்ளூவை தடுக்கிறதுக்கு வேக்சின் இருக்கு. ஸோ இந்த வேக்சின் யார் எடுக்கலாம் அப்படின்னா 6 மாதத்துக்கு மேல இருக்கிற குழந்தையில இருந்து 100 வயசு உள்ள யார் வேணாலும் இந்த வேக்சின்ஸ் எடுக்கலாம். இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதுவும் இந்த வேக்சின் எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னா வருஷம் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு தடவை ஃப்ளூ இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, திரும்ப வராதா அப்படின்னா வரலாம். ஏன்னா ஸ்ட்ரெயின்ஸ் நான் சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இப்ப இந்த வருஷம் எனக்கு ஃப்ளூ வந்துடுச்சு, அடுத்த வருஷம் வராதானா அப்படி இல்லை. ஏன்னா வருஷம் அந்த வைரஸ் தன்னைத்தானே மாத்திக்கக்கூடிய தன்மை இருக்கு. இப்ப எப்படி கொரோனா வைரஸ்ல நிறைய வேரியன்ட் வருதோ ஃப்ளூவும் அது மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கக்கூடிய மியூட்டேட் ஆகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வருஷம் புது வேக்சின்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்டேட்டட் வேக்சின்ஸ் சொல்லுவோம். அது என்ன ஸ்ட்ரெயின்ஸ் வரும் அப்படின்றது யூகிச்சு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இயர் ஃப்ளூ வேக்சின் எடுக்கிறது ரொம்ப அவசியம். யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா எடுக்கணும்னு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். இப்போ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இப்போ வரக்கூடிய இந்த ஃப்ளூவை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? குறிப்பா நீங்க சொன்னீங்க அதிக வல்னரபிளா இருக்கிறது குழந்தைங்களும் முதியவர்களும். இப்போ இவங்கெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? இப்போ ப்ரிவென்ஷன் பார்த்தவளுக்கு நான் சொன்ன மாதிரி வேக்சின்ஸ் போட்டுக்கலாம். வேக்சின்ஸ் தவிர வேற என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்க இல்லை யாராக இருந்தாலும் சரி ஒரு க்ரௌடட் பிளேசஸ் இப்போ அந்த ஃபீவர் சீசன் இருக்கும்போது க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும். அப்படி சப்போஸ் க்ரௌடட் பிளேசஸ் போகணும் அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஒருத்தருடைய காத்து அந்த காஃப் பண்ணாலோ இருமினாலோ அதில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வெளியில வந்துட்டு இன்னொருத்தருடைய மூச்சு குழாய்க்குள்ள போறதுனால தான். ஸோ அதை கவர் பண்றதுக்கு நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மாஸ்க் போடலாம், ஜஸ்ட் கிளாத் மாஸ்க் கூட ஓகே தான். அந்த கிளாத் மாஸ்க் போட்டுட்டு வீட்டில் போயிட்டு பட் டெய்லி துவைச்சிடணும் அதை. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்றது, கைகளை சுத்தமா வச்சுக்கணும். ஆல்கஹால் ஹேண்ட் சானிடைசர் இல்லை ஏதோ ஒரு சானிடைசர் இல்லை சோப் அண்ட் வாட்டர் வச்சு அப்பப்ப கைகளை சுத்தம் செஞ்சுட்டு இருக்கணும். கைகளை அடிக்கடி முகத்துக்கு எடுத்துட்டு போகாம இருக்கணும். அதனால தான் பர்டிகுலர் சில்ட்ரன்ல மெயினா வருது. ஏன்னா சில்ட்ரன் அடிக்கடி அவங்க கைகளை முகத்துக்கு எடுத்துட்டு போவாங்க, மூக்குல வைக்கிறது, வாயில வைக்கிறது. ஸோ அது மாதிரி ஹேபிட்ஸ்னால ஈஸியா அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வேக்சினேஷன், மாஸ்க் அணிவிக்கிறது, கைகளை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கிறது, கைகளை முகத்துக்கு தேவையில்லாம எடுத்துட்டு போகாம இருக்கிறது, இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுத்துட்டாலே போதும். இன்னொன்னு வேற யாருக்காவது ஃப்ளூ இருந்தது வீட்லயோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களோ அப்படின்னா அவங்க ஒரு 2 to 3 days அவங்களுக்கு ஜுரம் குறையிற வரைக்கும் அவங்க மத்தவங்க கூட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்காம இருக்கிறது நல்லது. ஸோ அவங்க மேபி அவங்க ஒரு தனி அறையில தூங்கலாம், இல்ல ஜன்னல்கள் ஓபன் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் வீட்டில் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். க்ளோஸ்ட் வென்டிலேஷன் இருக்கிறப்போ ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அவங்க காஃப் பண்ணா அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் ஈஸியா அந்த வீட்டுக்குள்ளாரே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஓப்பன் வென்டிலேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஓப்பன் வென்டிலேஷன் இருக்கிற ஏரியாஸ்ல இந்த வைரஸோட ஸ்ப்ரெட் கம்மியா இருக்கும். க்ளோஸ்டு ஸ்பேசஸ், க்ளோஸ்டு வென்டிலேஷன், இப்போ சினிமா தியேட்டர், இப்போ பிளேன் டிராவல், இதெல்லாம் க்ளோஸ்டு ஸ்பேசஸ்ல ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ டிராவல் ரொம்ப வல்னரபிள் பாப்புலேஷன், டிராவல் அவாய்ட் பண்றது ஓகே இந்த சீசன்ல. பட் அவங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னா வேக்சினேஷன் போட்டுக்கலாம், மாஸ்க் போட்டுக்கலாம், இந்த ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம்.